சொல்லும் பொழுது 7 வருஷம் 8 வருஷம் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்த டாக்டர் அதிகமா சொல்லணுமா கம்மியா சொல்லணுமா? தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, எந்த டாக்டரும் உங்களை ஏமாத்துறது இல்ல. அந்த டாக்டருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான மருந்து மாத்திரை கம்பெனிகள் கூட்டிட்டு போய் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து மருந்து மாத்திரை விற்கிறதுக்கு மட்டும் ஒரு ஏஜென்ட்டா தான் பயன்படுத்துறாங்க. மற்றபடி நோய்களை யாரும் குணப்படுத்துறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப சுலபங்க. மூட்டு வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, கையில ஊசி போடுறாங்க. யாராவது என்னைக்காவது கேள்வி கேட்டீங்களா? சார் எனக்கு மூட்டு தானே வலிக்குது, எது கையில ஊசி போட்டீங்கன்னு கேட்டீங்களா? அப்ப ட்ரீட்மெண்ட் கையிலயா மூட்டுலையா? நோய் வலி மூட்டுல இருக்கு, கையில ஊசி போடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, மூட்டு வலிங்கிறது என்னன்னா மூட்டில் இருக்கும் செல்களுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ரத்தத்துல கெட்டு போச்சு, இல்லாம போச்சு. எந்த பொருள் ரத்தத்துல கெட்டு போய் இல்லாம போனா மூட்டு வலிக்குங்கிறத கண்டுபிடிச்சது சயின்ஸ். அந்த பொருளை இன்ஜெக்ஷன் வழியா கையில ட்ரீட்மெண்ட் இல்ல, கையில் இருக்கும் ரத்தத்தில் ட்ரீட்மெண்ட். இந்த ரத்தத்துல ஒரு பொருளை கையில சொருகணும்னு அந்த ரத்தம் சுத்திக்கிட்டு மூட்டுக்கிட்ட போகுது இல்ல, அப்ப மூட்டு அந்த பொருளை எடுத்து சாப்பிட்ட உடனே மூட்டு வலி சரியா போகுது. இப்ப சொல்லுங்க, மூட்டு வலிங்கிறது மூட்டு சம்பந்தப்பட்ட நோயா இல்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயா? சின்ன வயசுல எனக்கு கண்ணுல நோயின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, கண்ணு வலின்னு. என்ன குப்புறப்படுக்க வச்சு இந்த இடத்துல ஊசி குத்திட்டாங்க. அப்பதான் யோசிச்சேன், கண்ணு தானே வலிக்குதுன்னு சொன்னோம், அங்கதுக்கு ஊசி குத்துனாங்கன்னு. அப்ப இங்க குத்துன ஒரு ஊசியில ஒரு பொருள் சுத்திட்டு வந்து கண்ணுகிட்ட போகும்போது கண்ணு குணமாகுது. அப்ப கண்ணுல வர நோய்ங்கிறது கண்ணு சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய். காதுல வலி வந்தா வாயில மாத்திரை சாப்பிட்றமே, வாயில சாப்பிட்ற மாத்திரை வயிற்றுல ஜீரணமாகி ரத்தத்துல கலந்து அது காது கிட்ட போகும்போது காது குணமாகுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஊசி மருந்து மாத்திரை மூலமா குணப்படுத்த முடியும் நம்புற எல்லா நோய்களும் உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கிடையாது, எல்லாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய். கடைசி என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் இது 5 மட்டும்தாங்க. இந்த 5ஐயும் ஒழுங்கா வச்சுக்கிற வித்த தெரிஞ்சா யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்திடலாம். இனிமேல் எங்கிட்ட யாராவது வந்து முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டு பாருங்க, கண்ணை மூடி உட்கார்ந்துக்குவேன். முடி கொட்டுதல் என்பது முடி சம்பந்தப்பட்ட நோயே இல்லை. முதல் ஸ்டேட்மெண்ட். முடிக்கு தேவையான சில பொருட்கள் ரத்தத்தில் கெட்டு போச்சு, இல்லாம போச்சு. ஓகேங்களா? 5 காரணமா? இனி யார் எந்த நோய் பத்தி கேட்டாலும் கண்ணை மூடி உட்காந்துக்குவேன். கர்ப்பப்பையில் ஏன் கட்டி வருது? கர்ப்பப்பையில் இருக்கும் கட்டியை அகற்றுவதற்கு உடம்புக்கே தெரியும், அதுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு, இல்லாம போச்சு. ஓகேங்களா? இப்படி இனிமேல் யார் எந்த நோயை பத்தி என்கிட்ட கேட்டாலும் நான் ஒரே காரணம் 5 காரணம் மட்டும்தாங்க சொல்லுவேன். இது புரிஞ்சா போதுங்க. இது நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க பாதி டாக்டர் ஆயிட்டீங்க. அதனால முடி கொட்டதுல இருந்து கண்ணு சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூர பார்வை, புற வருது, குளுக்கோமா எல்லாத்துக்கும் கண்ணு காரணம் இல்ல, இது 5 தான் காரணம். மூக்கு சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, சைனஸ் எல்லாத்துக்கும் அந்த உறுப்புகள் காரணம் இல்ல, இது 5 தான் காரணம். வாய் சம்பந்தப்பட்ட, பல்லு சம்பந்தப்பட்ட, நாக்கு சம்பந்தப்பட்ட, இருதயம் சம்பந்தப்பட்ட, ஹார்ட் அட்டாக்கு, வால்வு விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, ஓட்ட விழுந்துருச்சு, ஹார்ட்ல அடைப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே இருதயம் காரணம் இல்ல, 5 தான் காரணம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட, அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம்னா யாருக்கு தெரியுங்களா? ஐபிஎஸ்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, உலக வைத்தியம் என்ன பண்ணுது? நோய்க்கு பேர் வைக்குது, சோறு வைக்கிறது இல்ல. எனக்கு இந்த ஐபிஎஸ் நோயை பத்தி தெரியாது. முதல்ல ஒரு மீட்டிங்ல பேசினேன், ஒருத்தர் வந்தாரு, ஐபிஎஸ் நோயை நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா குணமாகுமான்னு கேட்டாரு. நான் திருப்பி கேட்டேன், ஐபிஎஸ்னா என்னங்க தெரியல என்ன? அவர் திரும்பி போயிட்டாரு. சார் எதுக்கு சார் போறீங்கன்னா, நோயோட பேரே தெரியலையே எப்படி குணமாகுன்னு கேட்டாரு. ஒரு நிமிஷம் நிலுங்க சொல்லிட்டு எனக்கு குருநாதருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னாரு, ஐபிஎஸ்னா என்னன்னு கேட்டேன், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் அப்படின்னாரு. என்னங்க புதுசா வளர்றீங்க என்னன்னு கேட்டா, அஜீரண கோளாறுன்னு சொன்னார். அவ்வளவுதாங்க. அஜீரண கோளாறுக்கு ஒரு பேரு. இந்த பேரை கேட்டா பயமா இருக்கு. அதே மாதிரி கழுத்து வலின்னா தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். இங்கிலீஷ்ல நெக்கு பெயின்னு சொல்லலாம், பரவாயில்ல. இவங்க என்ன பண்றாங்க, பேரை மாத்தி வச்சிடறாங்க. சர்வைக்கல் ஸ்பான்டிலோசிஸ் அப்படிம்பாங்க, ஒண்ணுமே புரியாது. இப்படி நோய்களுக்கு புதுசா பேரை வச்சு நம்மள திசை திருப்பி ஒன்றும் புரியாம ஒரு காட்டுக்குள்ள சுத்த விட்டுருக்காங்க. காய்ச்சல்னா காய்ச்சல் அவ்வளவுதான். இதுக்கு பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், அடுத்தது வரும். இப்ப சிக்கன் குனியா வந்துச்சுல்ல, கூடிய சீக்கிரம் மட்டன் குனியா வரப்போகுது. நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. சொல்றாங்கல்ல, நம்பித்தான் ஆகணும். இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் இது 5 தான் காரணம். கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, கிட்னியில கல் இருக்கு, மூத்திரப்பையில கல் இருக்கு, கால் பிளாடர் ஸ்டோன், எல்லாத்துக்கும் அந்த உறுப்புகள் காரணம் இல்ல, இது 5 தான் காரணம். முதல்ல சொல்லிட்டேங்க, உள்ளிருந்து வர நோய்க்கெல்லாம் இதுதான் காரணம். ஆனா வெளியிருந்த நோய்க்கு டாக்டர் போகணும். கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கி சுடுறது, ஆக்சிடென்ட், இந்த மாதிரி பிறக்கும் போதே சில உறுப்புகள் டேமேஜோட பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ண முடியாது.
அதுக்கெல்லாம் டாக்டர் வேணும், ஆபரேஷன் வேணும், மருந்து மாத்திரை வேணும். வேண்டாம்னு சொல்ல, எதுக்கு வேணும் எதுக்கு வேண்டாம். ஆண்மை குறைவு, இதுக்கு 5 தான் காரணம். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஆண்மை குறைவுங்கிறது நம்ம பெரிய நோய்மை, அதுக்கு ஸ்பெஷல் டாக்டர் போய் பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கண்ணு காது மூக்குக்கெல்லாம் ஒரே ட்ரீட்மெண்ட் பார்த்தோமா, அப்போ ஆண்மை குறைவுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஆண்மை குறைவுன்னா என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் 50 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்க பீரோவில். காருக்கு, பெட்ரோலுக்கு, கேஸுக்கு செலவு எடுத்து தாராளமாக செலவு பண்ணுவீங்களா? திடீர்னு நஷ்டமாயிருச்சு, பேக்கெட்டில் 5000 ரூபா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? கார் எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க, கார் வேண்டாம் நடந்து போல யோசிப்பீங்களா? அப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பணம் செலவுன்ட்டு அனாவசியத்தை கட் பண்ணுவோமா? உடம்புக்கு பணம்ங்கிறது பிராண சக்தி, செலவுங்கிறது பார்க்கறது, தூங்குறது, நடக்கிறது, ஓடுறது, இதெல்லாம். இப்படி நம்ம உடம்புல பிராண சக்தியுடைய லாஸ் அதிகமாகி உடம்புல சக்தி இல்லைன்னா உடம்பு என்ன தெரியுமா பண்ணும்? அனாவசிய செலவுகளை கட் பண்ணும். அதுல முதல்ல கட் பண்றது இந்த ஆண்மை. உடம்புல இவ்வளவு நோய் இருக்கு, இதை குணப்படுத்தவே பிராணம் இல்லையாமா, இது ஒரு கேடான்னு புடுங்கி வச்சுக்க, அவ்வளவுதான். இது புரியாம எங்கேயாவது போய் சிட்டுக்குருவி லேகி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த லேகியம் போய் என்ன பண்ணும்? உடம்புல நோயை குணப்படுத்திருக்க சக்தி எடுத்துக்கிறதுக்கு செலவு பண்ணி விட்டுரும். 6 மாசம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் படுக்க போயிடுவோம். ஸோ ஆண்மை குறைவுங்கிறது நோய் இல்லை, உடம்புல பிராணன் கம்மியானனால கட் பண்ணி வச்சிருக்கு. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தி உறுப்புகளை ஆரோக்கியம் வச்சுக்கிட்டா எல்லா உறுப்பு ஆரோக்கியமா இருக்கும் பொழுது கிடைக்கிற சக்தி அனைத்தையும் அதுக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம். அதனால நோயை குணப்படுத்துற வேலையை பாருங்க, உடம்புல பிராணம் அதிகம் பண்ற வேலையை பார்த்துட்டோம்னா ஆண்மை சரியா போயிடும். குழந்தையின்மை என்பது ஒரு பெரிய நோய் கிடையாதுங்க. குழந்தையின்மைங்கிறது என்னன்னா, இந்த அம்மாவுக்கு இந்த 5ல் 1 2 என்னமோ இல்ல, அந்த ஐயாவுக்கு 5ல் 1 2 இல்ல. அப்போ இந்த ஐயாவும் அந்த அம்மாவும் நம்ம டெக்னிக்கை முழுசா ஃபாலோ பண்ணி இங்கேயும் 5 அங்கேயும் 5 ஒழுங்கா இருந்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இடுப்பு வலி, மூட்டு வலி, தொடை வலிக்குது, கெண்டைக்கால் வலிக்குது, கணுக்கால் வலிக்குது, உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், எக்ஸிமா, சொரியாசிஸ், தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், வெரிகோஸ் வெயின், ஞாபகம் மறதி, ஒத்தத்தில் இடத்துல வலி, ஐயோ எவ்வளவு நோய் இருக்கு. எல்லா நோய்க்கும் 5 தாங்க காரணம். நான் முதல்ல சொன்னேன், எல்லா நோய்க்கும் 5 தான் காரணம். இருந்தாலும் ஏன் முடியிலிருந்து ஒவ்வொரு உறுப்பா சொல்லிட்டு வந்து தெரியுமா? எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்க, நம்ம நோய் பேர் சொல்லவே இல்லையே, சொல்லிட்டாரு பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்க நோயை பற்றி சொல்லணும். நான் அதுக்காக கஷ்டப்பட்டு உட்காந்து லிஸ்ட் போட்டிருக்கிறேன். உடனே இருந்தாலும் பல பேர் என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் முடிச்சு தனியாக வந்துட்டு, ஏங்க இந்த நோய் பற்றி சொல்லவே இல்லையேமாங்க. அந்த நோய்க்கு இதுதான் காரணம். எல்லா நோய்க்கும் 5 காரணம்னு சொன்னாங்களா? 5 காரணம் கிடையாது. ஒருபடி மேலே போவோம். 5 காரணங்கிறது எதுக்கு சொல்றோம்னா சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. எல்லா நோய்க்கும் ஒரே ஒன்று தாங்க காரணம். அது என்ன தெரியுங்களா? ரத்தம் கெட்டு போறது மட்டும்தான் நோய், அவ்வளவுதான். இது புரியணுங்கிறதுக்காக ஒரு 5 விதமா விரிவா சொல்லியிருக்கிறோம். கடைசியா யோசிச்சு பாருங்க, ரத்தம் கெட்டு போனா நோய். அப்ப சிகிச்சை என்ன? உலகத்துல ஒரே நோய் தான் இருக்கு. யாருக்கு எந்த நோய் சொன்னாலும் நான் திருப்பி சொல்லுவேன், உங்க ரத்தம் கெட்டு போச்சு, அவ்வளவுதாங்க. அப்ப உலகத்துல ஒரே ஒரு சிகிச்சை தான் இருக்கு. என்னது? ரத்தத்தை சுத்தம் பண்றது சிகிச்சை, முடிஞ்சு போச்சு. அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, யுனானி போன்ற எல்லா வைத்தியமும் என்ன பண்ணுதுன்னா ஒரு பொருளை கொடுத்து, மருந்து மாத்திரை கொடுத்து உங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணது. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், மக்குபஞ்சர், நீரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங் போன்ற இயற்கை வைத்தியங்கள் என்ன பண்ணுதுன்னா இயற்கையா சுத்தம் பண்ணுது. மருந்து கொடுக்கிற எல்லா வைத்தியமும் செயற்கையா சுத்தம் பண்ணுது. மருந்து இல்லாத எல்லா வைத்தியமும் இயற்கையா சுத்தம் பண்ணுது. உண்மையிலே சொல்ல போனா யோகா நேரடியா எந்த நோயும் குணப்படுத்துறது இல்ல. யோகா செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா பொங்கலை சுத்தமான ரத்தமா மாத்தி நோய்களை குணப்படுத்துற மருந்தா மாத்தி அனுப்புது. சைடு எஃபெக்ட் இல்லாத வைத்தியம் யோகா வைத்தியம். அக்குபஞ்சர், நாடி பார்ப்பாங்க, 12 நாடி இருக்கு. 12 நாடியில எந்த நாடியில துடிப்பு இல்லையோ, எது கம்மியா இருக்கோ, என்ன அர்த்தம்? அந்த உறுப்புக்கு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்க உடம்புல இப்ப எந்த உறுப்பு வீக்கா இருக்கோ அந்த உறுப்புக்கு ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் டச் பண்ண அடுத்த செகண்ட் அக்குபஞ்சர் போயிட்டு வீட்டுக்கு ஒரு இட்லி சாப்பிட்டா இட்லியை சுத்தமான ரத்தமா மாத்துது அக்குபஞ்சர். இப்படி மருந்தில்லாத வைத்தியம் எல்லாம் இயற்கையாவே நம்ம உடம்புக்கு சுத்தமான ரத்தத்தை உருவாக்குறதுக்கு சொல்லி கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுது. மருந்து கொடுக்கிற எல்லா வைத்தியம் என்ன பண்ணுது? அந்த ஹெல்ப் பண்றது இல்ல, அந்த பொருளை கொண்டு நேரடியா வைக்குது. ஏன் மருந்து கொடுக்கிற உலகத்துல மறுபடியும் ஒரே மருந்து ஒரே மாத்திரையை 10 வருஷம் சாப்பிட்றோம்னா நம்ம உடம்புக்கு இயற்கையா அந்த மருந்து தயாரிக்கிற வித்தையை சொல்லி கொடுக்கறது இல்ல, டெய்லி சப்ளை பண்ணிட்டே இருக்கிறோமா? அதனாலதான் ஒரே மருந்து ஒரே மாத்திரையை நம்ம 10 வருஷமா சாப்பிட்றோம். ஸோ மருந்து மாத்திரை சாப்பிட்றதுங்கிறது டெம்பரவரி, மருந்து இல்லாத வைத்தியங்கிறது பர்மனன்ட்.
மருந்து இல்லாத வைத்தியத்துல அக்குபஞ்சர் டாக்டருக்கு ஒருவேளை பாயிண்ட் தப்பா தெரிஞ்சு ஒழுங்கா படிக்காம தப்பா பாயிண்ட் போட்டாருன்னா எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்படி மருந்து இல்லாத வைத்தியத்துல ஒரு வைத்தியர் தப்பான வைத்தியத்தை பார்த்தாருன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரவே வராதுங்க. ஆனா ஒரு மருந்து கொடுக்கிற வைத்தியர் ஒழுங்கா படிச்சுட்டு வந்து கரெக்டா வைத்தியம் பார்த்து கரெக்டா மாத்திரை கொடுத்தாலும் அதுல சைடு எஃபெக்ட் இருக்கு. அதனால மருந்து கொடுக்கிற வைத்தியத்துக்கு எமர்ஜென்சிக்கு மட்டும் போங்க, தேவை இருந்தா மட்டும் போங்க, வேண்டான்னு சொல்லல. எமர்ஜென்சிக்கு தேவைக்கு மட்டும் போய்க்குங்க. முடிஞ்ச வரைக்கும் மருந்து இல்லாத வைத்தியத்தை எவ்வளவு வேணா சேர்த்துக்குங்க. இப்போ நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்காக நீங்க அக்குபஞ்சர் போக வேண்டாம்னு அவசியம் இல்லை. இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அக்குபஞ்சர், யோகா, மூச்சு பயிற்சி, தியானங்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் சீக்கிரமா குணமாகும். அதை நல்லா சப்போர்ட் பண்ணும். மருந்து கொடுக்குற வைத்தியத்தை யோசிச்சு போங்க, மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு தைரியமா போங்க. ஆக மொத்தம் கடைசி என்ன சொல்ல வரேன்னா, சுத்தமான ரத்தம் தான் எல்லா நோயையும் குணப்படுத்துற மருந்து. சுத்தமான ரத்தம்னா சாதா ரத்தம் இல்லைங்க, நல்லா கேட்டுங்க. சுத்தமான ரத்தம் என்னன்னா எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வீரியத்தோட இருக்கிற ஒரு துளி ரத்தம் எந்த செல்லுக்கிட்ட போகுதோ அந்த செல்லுக்கு எந்த நோய் இருந்தாலும் அது தானா குணமாகுது. நோய்க்கெல்லாம் யாரும் பேர் வைக்க வேண்டாம். ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம உடம்புல ஒரு சுரப்பி இருக்குது, அது ஒரு திரவத்தை சுரக்குது, அந்த திரவம் எல்லா நோயும் குணப்படுத்துன்னு சொன்ன இல்லைங்களா? அந்த திரவத்தின் பேரு ரத்தம், அந்த சுரப்பியின் பேரு எலும்பு மஜ்ஜைகள். ரத்தம்னா சாதா ரத்தம் இல்ல, மறுபடியும் சொல்றேங்க, எல்லாத்துக்கும் ரத்தம் இருக்கு. ஏன் நோய் இருக்கு? ரத்தம்னா சாதா ரத்தம் இல்ல, எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வீரியமா இருக்கிற ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துற ஒரே மருந்து. அதை உலகத்துல யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்க தான் உங்களுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துறது ஒரு நோயாளியால மட்டும்தான் சுலபமா முடியும், வேற யாருடைய உதவியும் தேவையில்லை. சரி, ரத்தத்துல மொத்தம் எத்தனை பொருள் இருக்கு பார்க்கலாங்களா? இப்ப 5 காரணம் சொன்னீங்களா? பாருங்க, 5 காரணத்துல அறிவை நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது உடம்பே பார்த்துக்கும். மனசை பத்தி அப்புறமா பார்க்கலாம். ரத்தத்தின் அளவு அதிகம் பண்றது உடம்பு பார்த்துக்கும். நம்ம 5ல அறிவு உடம்பு பார்த்துக்கும், ரத்தத்தின் அளவு உடம்பு பார்த்துக்கும். இந்த 3 மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. என்னது? ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது நம்ம கையில் இருக்கு, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது நம்ம கையில் இருக்கு. இந்த மனசை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறத மட்டும் நாம பார்த்துட்டோம்னா ரத்தத்தின் அளவு சரியா போயிருமா? மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அறிவு சரியா போயிருமா? நாம செய்ய வேண்டியது 2 விஷயம். ரத்தத்தில் எல்லா பொருளையும் நல்ல பொருளா வச்சுக்கிறது, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது. சரி, ரத்தத்தில் மொத்தம் எத்தனை பொருள் இருக்குன்னு பார்க்கலாங்க. நிறைய பொருள் இருக்கு. கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஆக்சிஜன், நிறைய பொருள் இருக்கு. ஆனா இந்த எல்லா பொருள்களையும் மொத்தம் 5 டைப்பா பிரிச்சிடலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லைங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில ஜீரணமாகி, வயிற்றுல ஜீரணமாகி, குடல்ல ஜீரணமாகி, லிவருக்கு போய் ரத்தத்துக்கு போகுது. சாப்பாட்டு மூலியமா ரத்தத்தில் கலக்கும் பொருள்கள் அனைத்தும் மண்ணு சம்பந்தப்பட்ட பொருள். 1. குடிக்கிற தண்ணி, தண்ணி குடிச்சா வயிற்றுக்கு போகாது, நேரா கிட்னிக்கு போகும். ஒவ்வொரு சொட்டு தண்ணியையும் குடல் பிரிக்கிறது இல்லைங்க, கிட்னி தான் ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் பிரிச்சு தண்ணியில் இருக்கிற நல்ல பொருட்களை ரத்தத்தில் கலக்கிறது கிட்னி. இது தண்ணி சம்பந்தப்பட்ட பொருள். சேர்ந்துருச்சா? மூக்கு வழியா காத்து உள்ள போகுது இல்லைங்களா? நுரையீரல் என்ன பண்ணுது? காத்தில் இருக்கிற காத்து சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்து ரத்தத்துல கலக்குது. இது 3வது பொருள். அப்போ ரத்தத்துல என்ன இருக்கு? சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து. இன்னொன்னு, தூக்கத்து மூலமா ரத்தத்துக்கு சில பொருள் கலக்குது. இது ஆகாயம் சம்பந்தப்பட்ட பொருள் பேருங்க. எம்டி ஸ்பேஸ், காலி இடம். சரி, ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா தண்ணி குடிங்க, ஒழுங்கா மூச்சு காத்துலுங்க, தூங்காம இருந்து பாருங்க, நோய் வருதா? அப்போ தூக்கத்து மூலமா என்னமோ கிடைக்குதா? தூக்கத்து மூலமா நம்ம உடம்புக்கு எம்டி ஸ்பேஸ், காலி இடம், ஆகாஷ் சக்தி கிடைக்குது. அப்ப தூக்க ரத்தத்தில் கலக்குதா? அடுத்தது, கையை கால் ஆட்டுறமா, உழைக்கிறோமா, உடம்புல அசைவு ஏற்படுத்தினா ஒரு உஷ்ணம் வரும் இல்லைங்களா? ரத்தத்துக்கு சூடு வேணும், வெப்ப சக்தி. இந்த வெப்ப சக்தி உடம்புல அசைவு ஏற்படுத்தினா வரும். அப்போ பாருங்க, உழைப்பு மூலமா நெருப்பு, தூக்கத்து மூலமா ஆகாயம், சாப்பாட்டு மூலமா மண்ணு, தண்ணி மூலமா நீரு, காத்து மூலமா மூச்சு காத்து மூலமா காற்று. ஆக மொத்தம் ரத்தத்தில் பஞ்சபூதங்கள் கலக்குது. அதுக்கு காரணம் சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும்? எப்படி சாப்பிட்டா நல்ல பொருள்களை ரத்தத்தில் கலக்கிறது? ஒரு டெக்னிக். எப்படி தண்ணி குடிச்சா தண்ணியில் இருக்கும் நல்ல பொருளை கிட்னி உறிஞ்சும்? 2. எப்படி மூச்சு காத்து இழுத்தா நுரையீரல் நல்ல பொருளை ரத்தத்தில் கலக்கும்? 3. எப்படி தூங்கணும், எப்படி உழைக்கணும்? 6வது, எப்படி மனசை வச்சுக்கணும்? அவ்வளவுதான்.
அப்போ ஒரு 6 டெக்னிக் கத்துக்கிறது மூலமா நம்ம ரத்தத்தை நாமளா சுத்தம் பண்ணிக்கலாம். இதுல சாப்பாடை எப்படி சாப்பிடணுங்கிறது பார்த்தாங்களா? அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது தண்ணியை எப்படி குடிச்சா அந்த தண்ணியை நல்ல ரத்தமா மாத்துறது அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. தண்ணிய எப்படி குடிச்சா அது நல்ல தண்ணியா மாறும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால நான் அப்படியே சாப்பிட்டு இருந்தேங்க. லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு இருந்தேன். ஒரு ஐயா வந்தார். அவர் யாருன்னு தெரியலைங்க. வந்துட்டு, ஐயா எனக்கு மலச்சிக்கல் இருக்கு, ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சாப்பிட்டு இருக்கிறேன், இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசுறேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும். சரி மொத்தமா மைக்ல பேசிடலாம் அப்படிங்கிறத அனுப்பிச்சு விட்டேன். மலச்சிக்கல்னா என்ன, அது எப்படி தீர்வுன்னா நோட் பண்ணிக்கங்க. மலச்சிக்கல் யாருக்கு இருந்தாலும் ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணா உடனே குணமாயிரும். அது வரும்போது நாம போகணும், நாம போகும் பொழுது அது வராது. இதுக்கு அர்த்தம் புரிஞ்சா போதும். அது வர மாதிரி இருக்கும். நாம இருந்துட்டு இரு இப்பதான் 2வது கட்டம் போட்டிருக்காங்க, இன்னும் 5 கட்டம் இருக்கு நாடகத்துல, அப்புறமா போலான்னு உட்கார்ந்து இருந்தா அது என்ன பண்ணும்? அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு நான் போய் உட்கார்ந்துட்டு வா அப்படின்னு அது சொல்லும். நான் கூப்பிடும் போது நீ வந்தையா, போ வரமாட்டேன்றோம். மலம் வர மாதிரி ஒரு எண்ணம் எப்ப மனசுல வருதோ என்ன அர்த்தம்? நான் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம உடம்புல வாந்தி எடுக்கிறோம்ல, வாந்திங்கிறது வயிறு எடுக்கிறது இல்ல, மொத்த உடம்பு ஒண்ணு சேர்ந்தா தான் வாந்தி எடுக்க முடியும். வயிறு எப்படி தூக்கி வீசும்? அப்போ நரம்பு, சதைகள், குடல் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து தூக்கி வீசணும் இல்ல. அப்போ நம்ம உடம்புல எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எல்லா உறுப்பும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் செய்ய முடியுது. புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ மலம் வர மாதிரி ஒரு உணர்ச்சி எப்ப வருதோ அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம மொத்த உடம்பு ஒண்ணு சேர்ந்து இப்போ இந்த கழிவை தூக்கி வெளியே வீசணுங்கிற வேலையை பார்க்குது. அப்ப என்னங்க தெரியுமா? அந்த இடத்துல மொத்த பிராணசக்தியும் குவியும், ரத்த ஓட்டம் குவியும், அபான வாய் இப்படி அந்த இடத்துல மொத்த உடம்பு அந்த போக்கஸ் பண்ணி அந்த கழிவை தூக்கி வெளியே வீசுறதுக்கு ட்ரை பண்ணுது. நாம என்ன பண்றோம்? அதுக்கு மரியாதை கொடுக்காம டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், இல்ல ஒரு வேலை பண்ணிருக்கோம். அப்ப என்ன பண்ணும்? அந்த பிரஷர் என்ன பண்ணும்? தள்ளி 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 பார்க்கும். காத்து இருக்கும். அந்த காத்து என்ன பண்ணும்? அந்த பக்கம் இந்த பக்கமா சவுண்டோட போய் எல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு, சே இவர் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாரு, சரி விட்டுட்டு நாம வேற வேலையை பார்க்கலான்னு உடம்பு போயிடும். அதுக்கப்புறம் நாம போய் உட்காந்துட்டு வான்னு சொன்னா அந்த இடத்துல வராது. இவ்வளவுதான். மலச்சிக்கல்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நாம நம்ம டைமுக்கு போறோம், அது டைமுக்கு போனோம், அவ்வளவுதான். தயவு செய்து யாரும் இத்தனை மணிக்கு லெட்டின் போடணும்னு கணக்கெல்லாம் பண்ண வேண்டாங்க. நீங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருங்க. எப்போ அது வருதோ அப்ப நீங்க போய் பாருங்க, உலகத்துல யாருக்கும் மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் கர்ப்பப்பையில கட்டி வர்றதுக்கும் குழந்தையின்மைக்கும் ஒரே ஒரு காரணம், மூத்திரம் வரும்போது அடக்கிறதா, வேற ஒண்ணுமே கிடையாது. பெண்கள் ஒரு சங்கல்பம் வச்சிருப்பாங்க, வீட்டுல இருந்து வெளியே போனா மறுபடியும் வீட்டுக்கு வந்துதான் யூரின் போவாங்களாமா, வேற எங்கேயும் போக மாட்டாங்களாமா. வெளியே போய் தண்ணி குடிக்க மாட்டாங்க, ஏன்னா தண்ணி குடிச்சு யூரின் வந்துடணும். இது ஒரு கெட்ட பழக்கம். நான் கேட்கிறேன், ஒரு யூரின் கூட நினைச்சா போக முடியலன்னா என்ன சுதந்திரம் இருக்கு? பேங்க்ல 10 கோடி வச்சு என்ன பிரயோஜனம்? நகை போட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன படிச்சோம் நம்ம? ஒரு யூரின் வந்தா போறதுக்கு வழி இல்ல, லெட்டின் வந்தா போறதுக்கு வழி இல்ல. சொல்லி பார்க்கலாம். சிட்டிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க, யூரின் வருது, எங்கேயாவது போக முடியுமா? லெட்டின் வருது, யாராவது போக முடியுமா? வீட்டுக்கு வந்துதான் போகிற மாதிரி லெட்டின் யூரின் கூட ஃபெசிலிட்டி இல்ல. மூத்திரத்தை அடக்கும் போது என்னங்க தெரியுமா? மூத்திரப்பை சொல்லு கிட்னி கிட்ட, நீ ஒரு வேலையும் செய்யாத, நான் நிறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லும். கிட்னி என்ன பண்ணும்? லிவர்ட்ட சொல்லும், நீ ஒரு வேலையும் பண்ண. இப்படி ஒவ்வொரு உறுப்பும் வேலை சொல்லி எல்லா வேலையும் ஸ்டாப் ஆயிரும். அவ்வளவு டேஞ்சர். இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. வெளியே போனா தண்ணி குடிக்கிறது இல்ல, யூரின் போறது இல்ல. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, பாத்ரூம் இருக்கு, கேட்டு போறதுக்கு என்ன போ? நம்ம யூரின் லெட்டின் போக முடியல. அதுக்கு உலகத்துல எந்த ஃபெசிலிட்டி இல்ல. ஆனா எஸ்எம்எஸ் வந்துருச்சு, எம்எம்எஸ் வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஒரு யூரின் லெட்டின் போறதுக்கு வழி இல்ல. சயின்ஸ் அவ்வளவுதான் இருக்கு. பீஸா வேணும்னா போன் பண்ணா வீட்டுல வந்து குடுக்குறாங்கல்ல, இது போகணும்னா போன் பண்ணா புடிச்சிட்டா போவாங்க வந்து. எல்லாம் கிடைக்குது, சிகரெட் கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. யூரின் போறதுக்கு வழி இல்ல, லெட்டின் போறதுக்கு வழி இல்ல. தயவு செய்து லெட்டின் வந்தா உடனே போங்க, யூரின் வந்தா உடனே போங்க, எந்த நோய் வராதுங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவ்வளவுதான்.
தண்ணியை எப்படி குடிச்சா அது நல்லபடியா மாத்துறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க குடிங்க குடிங்கன்னு டிவி பேப்பர் இன்டர்நெட்ல போட்டு கத்து கத்துன்னு கத்துறாங்களே, இதுல எத்தனை பேருங்க ஃபாலோ பண்றீங்க? எத்தனை பேர் அந்த காரியத்தை பண்றீங்களோ உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நோய் வரும். தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சா நோய் வரும். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது. சரி, தண்ணி ஏன் கொதிக்க வைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறீங்க? 2 லிட்டர். ஒரு 2 லிட்டர் தண்ணியில எவ்வளவு நோய் கிருமி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 2 லிட்டர் தண்ணியிலேயே நோய் கிருமிக்குன்னு பயப்படுறீங்களே, இந்த மூக்கு வழியா ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 8 லிட்டர் காத்த குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு சுமார் 12,000 லிட்டர் காத்தை நாம சுவாசிக்கிறோம். காற்றில் நோய் கிருமி இருக்காதுன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா? இந்த ரூம்ல இருக்கிற காத்துல எல்லாமே இருக்கும். குப்பை கோலா தூசு பாக்டீரியா வைரஸ் செல்போன் டவர் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனோட வாக்கி டாக்கில இருந்து சன் டிவி சேட்டலைட் சேனல் இருந்து எல்லாமே இருக்குமா? இப்படி எல்லாமே இருக்கிற காத்து உங்க மூக்கு வழியா 12,000 லிட்டர் டெய்லி உள்ள போய் வெளியே வருது. அதுல எவ்வளவு கிருமி இருக்கும்? அதனால நோய் வராதா? நான் ஒத்துக்கிறேன், தண்ணியில் நோய் கிருமி இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். கொதிக்க வச்சு குடிச்சா நோய் கிருமி செத்து போகும், நான் ஒத்துக்கிறேன். காற்றில் நோய் கிருமி நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதனால யாராவது தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சா தான் நோய் கிருமி உள்ள போகாதுன்னு நம்பி யாரெல்லாம் கொதிக்க வைக்கிறீங்களோ தண்ணி கொதிக்க வச்சு குடிங்க, உங்க உடம்புல நோய் கிருமி போகாது. ஆனா ஒரே கண்டிஷன், காத்தையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி தான் குடிக்கணும். அப்பதான் நோய் கிருமி உள்ள போகாது. இதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. தடுப்பூசிங்கிற பேர்ல சொட்டு மருந்துல நோய் கிருமி எடுத்து உள்ள விடுறாங்களாமா, அப்ப மட்டும் தடுப்பூசின்னு வேலை செய்யுமாமா. இதை பத்தி எங்கேயாவது யாராவது பேசியிருக்காங்களா? கவர்மெண்ட் பேசியிருக்கா? தடுப்பூசி போடுங்க போடுங்கன்னு சொல்றாங்களே, தடுப்பூசியில் நோய் கிருமி இருக்கு தைரியம் சொல்ல வேண்டியதானே? ஏன் தடுப்பூசிங்கிற பேர் நோய் கிருமி உள்ள போட்டா மட்டும் தடுப்பூசியாமா, தண்ணியில் இருக்கிற நோய் கிருமி வந்து நோய் வருமாமா. காத்து வழியா 12,000 லிட்டர் காத்துல எத்தனை நோய் கிருமி உள்ள போகுதோ அதை உடம்பு என்ன பண்ணுது? கொலை பண்ணுதா இல்லையா? அதே மாதிரி 2 லிட்டர் தண்ணியில் இருக்கிற நோய் கிருமியும் உடம்பு தான் கொலை பண்ணும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நோயாலையும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. தண்ணியை கொதிக்க வச்சு ஏன் குடிக்க கூடாதுன்னா, தண்ணியை கொதிக்க வச்சு என்னங்க தெரியுமா? இந்த சாதாரண தண்ணியில டேப் வாட்டர், சாதாரண தண்ணியில கொதிக்க வைக்காத தண்ணியில பிராண சக்தி நிறைய இருக்கும், உயிர் இருக்கும், எல்லா தாது பொருளும் இருக்கும், எல்லா விட்டமின் இருக்கும். அந்த சாதா தண்ணி கொண்டு போய் கொதிக்க வச்சீங்கன்னா, கொதிக்க வைக்கிற ஒவ்வொரு டிகிரி சூடாகும் பொழுது தண்ணியில் இருக்கிற முதல்ல பிராணம் செத்து போயிடும், உயிர் போயிருங்க தண்ணிக்கு. அப்புறம் அதில் இருக்கிற எல்லா மினரலும் போயிடும், எல்லா விட்டமினும் போயிடும், எல்லா சத்தும் போயிடும். அது கூட இந்த 4 கிருமி செத்து போயிடும். ஆக மொத்தம் நல்லா இருக்கிற தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு சப்ப தண்ணி, அதுக்கு பேரு H2O பேரு, அவ்வளவுதான். ஒரு சாதாரண தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா நோய் வருமா வராதா? கொதிக்க வச்ச தண்ணியை குடிச்சா எல்லாத்துக்கும் நோய் வரும். ஏன்னா தண்ணியில ஏகப்பட்ட மினரல் இருக்கு. அது உடம்புக்கு வேணுமா வேண்டாமா? ரத்தத்துக்கு வேணுமா? ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருள் சொன்னமா? தண்ணி வழியா உள்ள போகுதா? அது உள்ள என்ன பண்றது? நோய் வரும். நம்பிக்கை இல்லைன்னா கொதிக்க வச்ச ஆற வச்சு வடிகட்டின தண்ணியில மீனை போடுங்க, மீன் அன்னைக்கே செத்து போயிடும். சாதா தண்ணியில மீனை போடுங்க, மீன் விளையாடும், நல்லா இருக்கும். அப்போ ஒரு மீன் கூட உயிரோட வாழ வக்கு இல்லாத பிராணம் இல்லாத ஒரு தண்ணியை நாம குடிச்சா நோய் வருமா வராதா? தண்ணியே கொதிக்க வச்சு குடிக்கன்னு சொன்னாங்கன்னா, ஒரு காலத்துல இந்த பஞ்சமெல்லாம் வரும். அதாவது பஞ்சம், வெள்ளம், ஆறெல்லாம் அடிச்சு வீட்டுக்கு ஊருக்குள்ள வந்துடும். அப்ப ஊர்ல இருக்கிற எல்லா தண்ணியும் கெட்டு போயிருக்கும், எல்லாம் பிணமெல்லாம் மிதக்கும், அழுக்கா இருக்கும், மண்ணா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல பிரச்சாரம் பண்ணாங்க டிவி பேப்பர்ல, கவர்மெண்ட் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இல்லைன்னு சொல்ல, எப்போ இது சுனாமி வரும்போது மட்டும்தான் அப்படி குடிக்கணும். இப்ப கவர்மெண்ட் கொடுக்குதா இல்லையா? அதையெல்லாம் யாரும் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி யாராவது தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சா நோய் வரும். சரிங்க, அப்ப ஃபில்டர் பண்ணிக்கலாமா? ஒரு வீட்டில் ஃபில்டர் வச்சிருப்பீங்க, வெள்ளை கலர்ல மொட்டு மாதிரி இருக்கும், வாங்குற புதுசுல வெள்ளையா இருக்கும். 3 மாசத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சளா மாறிடும். அந்த ஃபில்டர் எடுத்து உதறணும்னா ஒரு தூசு மாதிரி வந்து விழுகும். நாம சொல்லுவோம், அப்பா நல்ல வேலை இந்த ஃபில்டர் இருந்தனால இந்த தூசுக்கள் உடம்புக்குள்ள போகல, தப்பிச்சிட்டோம்னு சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்லுவேன், இந்த தாது பொருளும் விட்டமினும் உங்க உடம்புக்குள்ள போகலையா, உங்களுக்கு நோய் வந்திருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஃபில்டர் பண்ணி உறிஞ்சிருக்கிறீங்களா மஞ்சள் பச்சஞ்சல் குட்டி குட்டியா இருக்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. இது சாதா தண்ணி, ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா?
கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டியா இருக்கிற மஞ்சள் பச்சை இருக்கிற சின்ன சின்ன தாதுக்களையும் விட்டமின்களையும் கஷ்டப்பட்டு ஃபில்டர் வாங்கி 50,000 ரூபாய்க்கு வச்சு உறிஞ்சு எடுக்கிறீங்களே, சப்ப தண்ணியா மாத்தி சப்ப தண்ணி குடிக்கிறீங்களே, இந்த சாதா தண்ணி ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியல. ஃபில்டர் பண்ண வருதில்ல. கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி மஞ்சளை கஷ்டப்பட்டு எடுப்பீங்களா? சிக்கன் 65, சுக்கா, மட்டன், கொத்து புரோட்டா, ஆனியன் ரோஸ் எல்லாம் திங்கிறமல்ல, குண்டு குண்டா இருக்குல்ல, அதுவெல்லாம் ஜீரணம் பண்ணுமாமா. தண்ணி கொடுக்குற குட்டி குட்டியாக மஞ்சள் மட்டும் ஜீரணம் ஆகாதா? அத்தனையும் தாது பொருட்கள். யாரு ஃபில்டர் வச்சு எடுத்து உதறீங்களோ இந்த தூசுன்னு சொல்லி, அந்த தூசுக்களை நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த தூசை இங்க கொட்டிட்டு அப்புறம் அந்த நோய் வந்துருச்சு இந்த நோய் வந்துருச்சு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு மாத்திரை சாப்பிட்றீங்கல்ல, அத்தனை மாத்திரையும் இந்த தூசு தான். இந்த தூசு உள்ள போனா அந்த தூசு நமக்கு தேவையில்லை. அதனால ஃபில்டர் வச்சிருக்கவே கூடாது, தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடாது. சரி, மினரல் வாட்டரை பயன்படுத்தலாமா? மினரல் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. மினரல் வாட்டர் கம்பெனியில் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினுக்கு பேரு ஆன்டி ஸ்கேல் டோசிங் மிஷின் பேர். கேட்டு பாருங்க. அந்த மிஷினோட வேலை என்ன தெரியுமா? தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளையும் எடுத்துட்டு சப்ப தண்ணியா மாத்துறதுக்கு ஒரு கம்பெனி. நல்ல தண்ணிய எடுத்து சப்ப தண்ணியா மாத்தி அதை டப்பால போட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். எந்த டப்பாலையாவது கடையில் விற்கிற பாட்டில் மினரல் வாட்டர்னு எழுதியிருக்கா? யாராவது பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தண்ணியிலையும் மினரல் வாட்டர் எழுதியிருக்காது. ஏன் தெரியுமா? அது மினரல் லெஸ் வாட்டர், எழுதக்கூடாது, சட்டப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? மினரல் எல்லாம் எடுத்துட்டு சப்ப தண்ணியா மாற்றி அனுப்புற ஒரு கம்பெனிக்கு மினரல் வாட்டர் பேர் வைக்க முடியுமா? ஒரு பாட்டில் காட்டுக்கு பார்க்கலாம். எல்லா பாட்டில் எழுதியிருக்கும் பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர். நல்லா பாருங்க. இந்திய சட்ட பிரகாரம் ஒரு கம்பெனி மினரல் வாட்டர்ங்கிற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மினரலே இல்லை, வேணா மினரல் லெஸ் வாட்டர்னு வச்சுக்கலாம். அதுக்கு இப்படி சாதா தண்ணியை நல்ல தண்ணியை சப்ப தண்ணியா மாத்தி கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினா நோய் வருமா வராதா? சரிங்க, கொதிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஃபில்டர் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, மினரல் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது, பாட்டில் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது, என்னதான் பண்றதுன்னு கேட்டா ஒன்றும் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணியை டேப்ல வருதுல அப்படியே பிடிச்சி குடிச்சு பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய தடுப்பூசி அதுதான். யாரு கவர்மெண்ட் வாட்டர் அப்படியே கொடுக்குறீங்களோ உங்களுக்கு எந்த நோயும் வராதுங்க. உடம்புல அவ்வளோ இம்யூன் பவர் அதிகமாகும். ஏன்னா அந்த தண்ணியில உங்க ரத்தத்தில் இருக்க வேண்டிய எல்லா நல்ல பொருளும் தண்ணியில் இருக்கு. ஏற்கனவே குக்கர் சாப்பாடு, குக்கரை கொதிக்க வச்சு என்ன பண்றோம், அதுல இருக்கிற எல்லா மினரலையும் சாகடிச்சிடறோம். அப்புறம் தண்ணி கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் ரத்தத்துக்கு எப்படி தாது பொருள் போகும்? அப்புறம் மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஏன் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க, ஃபில்டர் பண்ணுங்க, பாட்டில் வாட்டர் குடிங்க, தண்ணியை பத்தி ஏன் கெட்டது மாதிரி பிரச்சாரம் பண்றாங்கன்னா அதுக்கு காரணமும் இந்த மருந்து மாத்திரை கம்பெனி தான். மருந்து மாத்திரை கம்பெனியோட வேலை என்னன்னா தன்னுடைய மருந்து மாத்திரை வியாபாரம் பண்றதுக்காக விளம்பரம் பண்றது இல்ல. நாம நல்லா இருக்காம இருக்கிறதுக்கு என்னமெல்லாம் விஷயம் இருக்கோ, அதாவது நல்ல பழக்கம் மாதிரியே பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கெட்டு போவோம். நல்லா பாருங்க, தண்ணியை பத்தி ஏன் பிரச்சாரம் பண்றாங்க? தண்ணியை கொதிக்க வைங்க, ஏன் பிரச்சாரம் பண்றாங்கன்னா கொதிக்க வச்சு தண்ணி குடிச்சா எல்லாரும் நோய் வரும். இதுக்காக கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை ஏமாத்தி நம்மள நோயோட சுத்த வைக்கிறதுக்காக. இல்லைங்க, டேப் வாட்டர் குடிக்கணும்னு சொல்றீங்க, அது டேப் வாட்டர் பார்த்தாவே பயமா இருக்குதுங்க, அது எப்படிங்க குடிக்கிறதுன்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் டேப் வாட்டர் குடிச்சா ஒன்றும் ஆகாது. நான் 1992 இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாதாரண டேப் வாட்டர் மட்டும்தான் குடிச்சிருக்கிறேன். ஓப்பன் சேலஞ்சு, யாருக்காவது மெட்ராஸ் ஆகி இருந்தா என்கிட்ட வாங்க, நான் உங்க கண்ணை பார்க்குறேன், நீங்க என்ன கண்ணை பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு மெட்ராஸ் ஆகி வரவே வராது. ஓப்பன் சேலஞ்ச். ஏன்னா நான் டேப் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ இம்யூன் பவர் இருக்கு. யாருக்காவது சிக்கன் குனியா இருந்தால் என்கிட்ட வாங்க, என் மூஞ்சியில துப்புங்க, காரி துப்புங்க, எனக்கு வராது. டேப் வாட்டர் குடிச்சா என்ன ஆகுன்னா ரத்தத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நல்ல பொருளாக கொடுக்குற ஒரே பொருள் டேப் வாட்டர் மட்டும்தான். சாதாரண கவர்மெண்ட் கொடுக்குற மெட்ரோ வாட்டர் அதுல எல்லா பொருளும் இருக்கு. இல்லைங்க எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா இருக்கு. மண்பானையில சாதாரண தண்ணியை ஊத்தி வச்சு 24 மணி நேரம் சும்மா வச்சிருந்தீங்கன்னா மண்பானை தண்ணியில் இருக்கிற எல்லா கெட்ட பொருளையும் உறிஞ்சி மண் சக்தியை கொடுத்துரும். உலகத்திலேயே மிக சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை தண்ணி. 50,000 ரூபாய் கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறீங்களே, 50,000 ரூபாய்க்கு மண்பானை வாங்கினா எவ்வளவு தருவாங்க? டெய்லி ஒன்று போட்டு உடச்சிட்டு போகலாம். வெள்ளை கலர் பருத்தி துணி, அதுல தண்ணி ஊத்தி ஃபில்டர் பண்ணீங்கன்னா தண்ணியில் இருக்கிற எல்லா வைரஸும், கண்ணுக்கே தெரியாத வைரஸ் பருத்தி துணியில மட்டும்தான் மாட்டோம். இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. அம்மை வரும்போது என்ன பண்றாங்க பாத்திருக்கீங்களா? வெள்ளை துணி வச்சு தண்ணி ஊத்தி குளிக்க சொல்லுவாங்க. அருமையான ஃபில்டர் அது.
இது இயற்கையான ஃபில்டர். சூரிய வெளிச்சத்தில் தண்ணி வைங்க, நல்லா அது சூரிய வெளிச்சம் போனாவே எல்லா கிருமி செத்து போயிடும். வேப்ப இலைய போட்டு வைங்க, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. செம்பு குடம், செம்பு குடத்துல தண்ணி வச்சு குடிச்சு பாருங்க, செம்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வீட்டில் ஒரு பானையும் ஒரு செம்பு குடம் வச்சுக்கோங்க. மத்தியான நேரத்தில் பானை தண்ணி குடிங்க, நைட் நேரத்தில் செம்பு குடத்தில் குடிங்க. செம்பு சூடு, பானை குளிச்சு. நீங்க நைட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு பானை தண்ணி குடிச்சீங்கன்னா தூக்கம் ஒழுங்கா வராது. அதுக்கு செம்பு. வெயில் காலத்தில் பானை தண்ணி குடிங்க, மழை காலத்தில் செம்பு தண்ணி குடிங்க. இப்படி இது 2 உலோகம் மட்டும் பானையும் செம்பு வச்சுட்டீங்கன்னா எது வேணுமோ மாற்றி மாற்றி குடிச்சிட்டு உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கலாம். செம்புக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அப்படி இல்லையா மண் பானையில் செம்பு காசை போட்டு வச்சுக்கலாம். சில வீட்டில் போட்டு தண்ணிக்குள்ள செம்பு காசு போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு செம்புடைய பவர் கிடைக்கிறக்காக. செம்புக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுங்களா? இந்த காட்டுக்குள்ள ரிஷிகள் முனிகள் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கமண்டல் வச்சிருப்பாங்க, செம்புல தண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு பூஜா மாதிரி இருக்கும். அந்த தண்ணி ரொம்ப வருஷமா அப்படியே கிடக்கும். ரொம்ப வருஷமா ஒரு செம்புக்குள்ள தண்ணி இருந்து எப்படி பவர் இருக்கும்? அவங்க தியானம் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் லொல்லு பேசினீங்கன்னா அதை எடுத்து நாசமா போன்னு தொலைச்சுட்டுருவாங்க. அவ்வளோ பவர் இருக்கு அதுக்கு. இல்ல இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா உங்க தண்ணி சுத்தம் பண்ணணும்னா சிம்பிள் டெக்னிக். வீட்டில் மீன் தொட்டி வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள ஒரு மிஷின் வாங்கி வச்சிருப்பீங்களே, அது ஒரு மொட்டா வந்துட்டு இருக்குமே, எதுக்கு? மீன் தொட்டி தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு தானே. அந்த டெக்னிக் நாம யூஸ் பண்ணிக்கலாம். மண்பானைக்குள்ள செம்பு காசை போட்டு வச்சு இந்த மீன் தொட்டிக்குள்ள இருக்கிற அந்த பபுள் வர மிஷின் இருக்கு இல்லையா, அதை வாங்கி குடிக்கிற தண்ணியில போட்டு வச்சிருங்க. 24 மணி நேரமும் தண்ணி வழியா அந்த காத்து உள்ள போச்சுன்னா தண்ணியில் இருக்கிற எல்லா கெட்ட பொருளையும் வெளியெடுத்து தண்ணிக்கு பிராண சக்தி அதிகமா கொடுக்கும். ஒருவேளை ரொம்ப பயமா இருக்கிறவங்க தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சு தான் தீர்வேன்னு சொன்னா, கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணியில இந்த மிஷினை போட்டு 24 மணி நேரம் அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த பபுள் கொண்டு போனீங்கன்னா தண்ணி மறுபடியும் பழைய மாதிரி எனர்ஜிக்கா மாறிடும். அப்போ மீன் தொட்டி தண்ணியை சுத்தம் பண்ற டெக்னிக்கை நாம குடிக்கிற தண்ணிக்கு செஞ்சு பாருங்க. ரொம்ப செலவு கம்மி. மிஞ்சி போனால் அந்த மிஷின் ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்கும். அதை வாங்கி போட்டு பாருங்க, தண்ணி சூப்பரா குணமாகும், சுத்தமாகும். இயற்கையா சுத்தம் பண்றதுக்கு 1000 டெக்னிக் இருக்கு. அதனால தயவு செய்து தண்ணியை கொதிக்க வைக்க வேண்டாம், ஃபில்டர் பண்ண வேண்டாம், மினரல் வாட்டர் பயன்படுத்த வேண்டாம். சரிங்க, தண்ணியை மாத்தி மாத்தி குடிச்சா சளி பிடிக்குதுங்க, இதுக்கு என்ன பண்றது? அடுத்த கேள்வி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம உடம்புக்குள்ள 5 விஷயம் ஒழுங்கா இருந்தா எல்லா நோயும் குணமாகும் சொன்னா. இங்க இருக்க அத்தனை பேருக்கு ஒரு டெஸ்ட். யார் உடம்புல இந்த 5 விஷயம் ஒழுங்கா இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. வேற வேற ஊர் தண்ணிய மாத்தி மாத்தி குடிச்சா யாருக்கு சளி பிடிக்கலையோ உங்க உடம்புல 5 ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. தண்ணி மாத்தி குடிச்சு யாருக்கு சளி பிடிக்குதோ காய்ச்சல் வருதோ உடம்பு ஃபுல்லா நோய் இருக்குன்னு அர்த்தம். ஏன் தண்ணி மாத்தி குடிச்சா சளி பிடிக்குதுன்னு கேட்டா பாருங்க, உங்க வீட்டுல ஒரே மாதிரி மினரல் வாட்டர், ஃபில்டர் வாட்டர், பாட்டில் வாட்டர் குடிச்சிட்டே இருப்பீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட சத்து மட்டும் உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும், சில சத்து போயிருக்காது. அப்போ ரத்தத்துல சில பொருள் ரொம்ப வருஷமா இல்லாம இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வேற ஊர்ல போய் ஒரு சாதா தண்ணி எடுத்து குடிச்சிருவீங்க. 2 நாளைக்கு என்ன ஆகும்? சளி வரும், காய்ச்சல் வரும், இருமல் வருதா? ஏன்? ரொம்ப வருஷமா இல்லாத சில பொருள்கள் அந்த தண்ணியில இருந்தனால கிட்னி என்ன பண்ணுது? அப்பாடா, ரொம்ப வருஷமா இவர் சாதா தண்ணி குடிக்கவே இல்லைன்னு சொல்லி இந்த தண்ணியில் இருக்கிற முக்கியமான மினரல் எல்லாம் எடுத்து ரத்தத்துல கலந்து விடுது. அப்ப ரத்தத்தில் ரொம்ப வருஷமா இல்லாத பொருட்கள் திடீர்னு போனோன்னு நம்ம உடம்பு என்ன பண்ணுது? கழிவு நீக்கிற வேலையை பண்ணுது. கெட்ட பொருளை தூக்கி வெளியே வீசுது. அப்ப என்ன ஆகும்? இருமல் வரும், சளி பிடிக்கும், வயிற்றால போகும், காய்ச்சல் வரும். அப்ப இது நல்லதா கெட்டதா? உங்க ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா இருக்கிற ஒருத்தருக்கு எந்த தண்ணி குடிச்சாலும் இந்த வேலை நடக்காதா? உடம்பு சுத்தமா இருந்தா எந்த தண்ணி உள்ள போனாலும் ஏற்கனவே சுத்தமா இருக்கு, ரத்தத்துல எல்லா பொருளும் இருக்கு, அப்படியே காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், ஒன்றும் ஆகாது. நான் டெய்லி ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கேன், ஒவ்வொரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே ஆகிறது இல்லை. காரணம் என்னன்னா, நான் எல்லா தண்ணியும் குடிப்பேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, பாத்ரூம்குள்ள போனா பாத்ரூம் தண்ணி கூட குடிப்பேன். அதுக்காக பாத்ரூம்ல அதுக்கு உள்ள இருக்க தண்ணி பத்தி நினைக்காதீங்க, டேப்ல வர தண்ணி. நம்ம கிட்னி ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா எந்த தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு, சாக்கடை சாமியார்னு பேரு. கோயம்புத்தூர்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்காரு. அவர் எப்பவுமே உட்காந்துருப்பாருங்க. இது வரைக்கும் யாரும் ஒரு பழம் வாழைப்பழம் சாப்பிட்டு பார்த்தது இல்லை, எதுவுமே சாப்பிட்டு யாரும் பார்த்தது இல்லை. ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு, ஒரு சாக்கடை பக்கத்துல. அதிகபட்சமா அவர் குடிச்சது சாக்கடை தண்ணி மட்டும்தான். இன்னும் நல்லா இருக்காரு. எப்பாவது பார்க்கல, திடீர்னு பார்த்தா சாக்கடை தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து உட்காந்துருக்காரு, மறுபடியும் சாக்கடை தண்ணி குடிக்கிற. அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு 4 தடவை சாக்கடை தண்ணி குடிச்சு உட்காந்துருக்காரு, நல்லா இருக்காரு. தண்ணி மேல குற்றம் இல்லைங்க,
நம்ம உடம்பு சரியில்லை. அதனால தயவு என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் எல்லாருமே ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சு அதான் நோய் வருதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஓசோன்ல ஓட்டு வந்து உங்களுக்கு என்ன? நாம நல்லா இருந்தா நமக்கு போதும்ல. உட்காந்துட்டு தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருப்போம். காத்தெல்லாம் பொல்யூஷன் ஆயிருச்சு. ஏன்? சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கிற எல்லா ஊர்லயும் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கிற எல்லா ஊர்லயுமே பாருங்க, எல்லாத்துக்கும் நோய் வந்துருச்சா? சில பேருக்கு நோய், சில நோய் வரல. இல்ல அப்போ சில பேருக்கு ஏன் நோய் வரல? அதை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சில பேர் 40 வயசு ஆனா அப்படிதாங்க எல்லா நோய் வந்துடும். ஒருத்தர் 40 வயசுல ஓடுன்னு ஓடுவார், சம்பாதிப்பார். அவர்கிட்ட போயிட்டு ஏங்க 40 வயசுல ஏங்க இவ்வளவு ஓட்டம் ஓடுறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னா, இப்பதானே உடம்பு நல்லா இருக்கு, அப்புறம் 50 வயசு 60 வயசு ஆச்சுன்னா படுத்து படுக்கையா ஆச்சுன்னா அப்புறம் பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்ல, பணம் வேணும் இல்லன்னு. அப்போ இந்த மாதிரி நினைச்சிட்டு ஓடுனீங்கன்னா கண்டிப்பா 50 வயசுல படுத்தே தீர்வீங்க நீங்க. அப்ப நாமளா முடிவு பண்ணிக்கிறோம் 60 வயசு ஆனா படுத்து படுக்கே ஆயிருவோம். அப்ப நடக்கும். ஏன்? நினைச்சு பார்க்க வேண்டியதானே, நான் 60 வயசுல ஆரோக்கியம் நினைச்சு பார்க்க வேண்டியதான் நடக்கும். நாமளா என்ன மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், 50 வயசு ஆயிடுச்சுங்க இனிமேல் என்ன பண்றது, அப்படிதான் இருப்பீங்க. என்னுடைய குருநாதர் அத்தனை பேரும் 80 வயசு 70 வயசு. கூட ஓடி யாரும் ஜெயிக்க முடியாது, ஓட்டப்பந்தயம் வச்சா யாரும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு திரகாத்திரமா இருக்கிறாங்க. சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு, கண்ணன்னு பேரு. மீஞ்சூர்ல இருந்து திருவெற்றியூர் வரைக்கும் டெய்லி கம்பெனிக்கு ஓடி வருவார், வேலைக்கு ஓடி போவார். 60 வயசு 70 வயசு ஆகுது அவருக்கு. முடியெல்லாம் கருகருன்னு இருக்கும், ஆள் இப்படி இருப்பாரு, பார்த்தா 60 வயசு சொல்ல முடியாது. எப்படி முடியுது? உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால தயவு செய்து வயசாயிருச்சுன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நமக்கு எண்ணம் இருந்தா போதுங்க. ஒரு விஷயம் சொல்றேங்க, எங்க பாட்டி 15 வருஷமா 2 காலையும் மடக்கி சுத்த வப்ஜாஸ்ல படுத்திருந்தாங்க. நோய்வாய்ப்பட்டு உயிர் மட்டும் போகல, உடம்பு ஒல்லியாயிருச்சு. ஏதோ கொஞ்சமா சாப்பிடுவாங்க, கால் மடிச்சு பாருங்க, இப்படி மடிச்சு படுத்திருந்தாங்க. செத்ததுக்கு அப்புறம் காலை பிரிச்சா காலில் ஒண்ணுமே இல்லை, சதையெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒண்ணு அழுகி போய் புழு பிடிச்சு கிடக்கு, எந்திரிக்கவே முடியல. 15 வருஷம் படுத்திருந்தாங்க. ஏன் படுத்திருந்தாங்கன்னா, பாருங்க, எண்ணம் தான் வாழ்க்கை. உங்க அனுமதி இல்லாம, உங்க எண்ணம் இல்லாம உயிரே போகாது. சினிமா படத்துல பாருங்க, கதாநாயகன் வில்லனை குத்தணும்னு செத்து போயிடுவான். இந்த கதாநாயகன் மட்டும் கத்தி எடுத்து குத்தி, ஹெலிகாப்டர் தூக்கி வீசி, கடல்ல போட்டு என்ன பண்ண சாக மாட்டாங்க. அவங்க மைண்ட்ல அந்த ஜோதிகா பத்தி, ஜோதிகா காப்பாற்றணும் ஜோதி அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான். அப்புறம் கடைசியா கொண்டு போய் எங்க கரவாரமா ஒதுங்கி எந்திரிச்சு திரும்பி வந்து அந்த வில்லனை அடிச்சு உரைச்சு அந்த கதாநாயகை காப்பாத வரைக்கும் உயிர் போகாது. ஏன்னா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ மைண்டுக்கு என் உயிர் இந்த விஷயம் நடந்தாதான் போகணும்னு யாராவது பிக்ஸ் பண்றீங்கன்னா, அது நடக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் உயிர் போகாதுங்க. எங்க பாட்டி என்ன பண்ணாங்க, 5 வயசுல பேத்தி இருந்தாங்க. அந்த பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க. அந்த பேத்தி பெருசாகி கல்யாணம் பண்ணிட்டு போன செத்துட்டாங்க. உயிர் போவே இல்லைங்க, படுத்துக்கிற படுக்கையா இருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டிக்கு அந்த பேத்தி அவ்வளவு பிடிக்கும், அந்த பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக உயிரோடு இருந்தாங்க. அப்போ நம்ம மனசுல நமக்கு எப்போ யாருக்கு எண்ணம் இருக்கோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் உடம்புல எந்த நோயும் இருக்காது, எந்த நோயும் குணமாயிருங்க. நாம என்ன பண்றோம், அவ்வளவுதாங்க 60 வயசு ஆயிடுச்சு இனிமேல் என்ன நினைச்ச உடனே அது நோய் பெருசாக செத்து போயிடுறோம். எண்ணம் தான் வாழ்க்கை. தண்ணியை கொதிக்க கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, மினரல் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. இந்த பானை, வெள்ளை கலர் பருத்தி துணி, செம்பு காசு. அடுத்தது வாழைப்பழத்தோலை தண்ணீரை போட்டு வச்சா 1/2 மணி நேரத்தில் வாழைப்பழத்தோல் தண்ணியில் இருக்கிற எல்லா கெட்ட பொருளையும் உரியும். இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக வாழைப்பழத்தோலை போட்டு மறந்து போயிட்டீங்கன்னா அதுவே குப்பையாயிரும், சீக்கிரம் எடுத்துடணும். அடுத்தது தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு குடிக்கணும், இது ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் சொல்றாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா 4 லிட்டர் குடிக்க சொல்றாங்களா, 3 லிட்டர் கணக்கு சொல்றாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. இப்படி யாராவது கணக்கு போட்டு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிச்சீங்கன்னா நோய் வரும். சுவிட்சர்லாந்துல போய் யாராவது ஒரு நாளைக்கு கரெக்டா 3 லிட்டர் கணக்கு வச்சு குடிங்க, 10வது நாள் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்.